கலருக்கும் இந்த பேண்ட் கலருக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? உன் கலருக்கும் என் கலருக்கும் தான் சம்பந்தம் இல்ல. இவர் அப்படியே தங்க கலரு. கலர் என்ன, நானே தங்கம் தான். அப்ப ஏதாச்சும் பேங்க் லாக்கர்ல பாதுகாப்பா உட்காருங்க, இல்லாட்டி எவனாச்சும் திருடிட்டு போயிட போறான். இன்றைக்கு கணவன் மனைவியினுடைய உறவை கெடுத்து குடும்பத்தை சீரழித்து பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க, தெரியுறவங்களுக்கு சாத்தான் இதை வச்சு அப்படியே பிரச்சனை உண்டாக்கிடுவான்னு அமைதியாயிருங்க. சூழ்நிலை மாறிடும். பிசாசுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடும். அவன் தோற்று ஓடி போயிடுவான். ஐயோ சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சாத்தம் வெட்கப்பட்டு போயிடுவான். உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரோட பாதத்தில் வையுங்க. இனிமேல் நான் சரியாக பேசுவேன், ஒப்புரவாகுங்க, சாரி கேளுங்க. அப்படி எல்லாம் அர்ப்பணிக்கும் போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். இனிமையான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் எதிர்ச்சொல் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். எதிர்ச்சொல் அப்படின்னா ஒருத்தர் பேசுகிற வார்த்தைக்கு முரண்பாடாக கோபத்தோடு மரியாதை இல்லாமல் பதிலளிக்கிறத குறிக்கிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பேசப்படும் எதிர்ச்சொற்கள் ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு வீசப்படும் கற்களை போல இருக்கிறது. இனிய சொற்கள் உறவுகளை வளர்க்கும், ஆனால் எதிர்ச்சொற்களோ அந்த உறவுகளை பிளக்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் எதிர்ச்சொற்களை பேசி சண்டை போட்டு கொள்ளும் போது இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் படிப்பும் மனநிலையும் நிச்சயமாக பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, பிற்காலங்களில் பிள்ளைகளும் அதே சுவாபமுள்ளவர்களாக வளருவாங்க. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்தில் எதிர்ச்சொற்களை பேசி சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்காம அன்பையும் தாழ்மையும் பொறுமையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு மெதுவான பிரதியுத்தரம் சொல்லுகிறவர்களாக மாறுவோம். அப்படி மாறும்போது நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் என்றுமே நிலைத்திருக்கும். இப்பொழுதும் நாம் சகோதரிகளோடு இணைந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிப்போமா? பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் இனிய இளரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்ல, ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாருக்குமே அவர் நன்மைகள் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நீங்கள் வீடுகளில் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம சேர்ந்து பாடலாமா? நன்றி நன்றி என்று நாள் முழுதும் உம்மை துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன் சொல்லி இயேசுவை கண்முன்னாக நிறுத்தி நம்ம எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறீங்கப்பா, இம்மட்டும் எங்களை வழி நடத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி நமக்கு உதவி செய்கிற தேவனா இருந்திருக்கிறாரே, நன்றின்னு சொல்லி ஆண்டவரை மனதார துதித்து பாடுவோமா? ஆமென். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன்.
நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே நித்தியமே, சத்தியமே நித்தியமே, என் ஜீவனே நல்லாயனே, என் ஜீவனே நல்லாயனே. நன்றி 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 என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி வீட்டில் இருக்கிற இடங்களை நன்றியோடு கூட ஆண்டவருக்கு ஆமே. நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, பரிகாரியே எனக்காய் பலியானீரே, பரிகாரியே பலியானீரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாள் முழுவதும் அப்பா நன்றி செலுத்துவேன்னு சொல்லி எனக்கு உதவி செய்தீங்களே, என்னை பலப்படுத்தினீங்களப்பா. சோர்ந்து போன நேரத்திலே கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி 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 என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 என்று நன்றி நன்றி என்று நாள் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமேனப்பா. இன்னொரு விஷயம் கூட நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஆமென். எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறாருல்ல, நமக்கு உதவி செய்து எபினேசராய் கூட இருந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, பா என்னுடைய பலவீன நேரங்கள் எனக்கு பலன் தந்தீங்க, சோர்ந்து போன நேரத்தில் என்னை பலப்படுத்தினீங்கப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்மை மறவாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறாரே, நம்மை ஒவ்வொரு நிமிஷம் கவனித்து விசாரித்தருகிற தேவனாக இருக்கிறாரே. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் இயேசுப்பா உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் எல்ரோயி, உங்களை காண்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய சூழ்நிலை யாருக்குமே தெரியாது, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். இயேசுப்பா இன்னைக்கு அவர் எல்ரோயி, உங்களை காண்கிற தேவன், உங்களை மறவாத ஒரு தெய்வம். கண்களை மூடி, ஆண்டவரே என்னை மறக்காமல் நினைச்சிங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? மனதார உள்ளத்திலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்தப்பா என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, அந்த சந்தோஷத்தோடு கூட உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? நன்றி பலிகளை இயேசுப்பாக்கு செலுத்தும் போது அவருடைய இருதயம் பிரியப்படுகிறது உங்கள் மேலே. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை காண்கிறவராக இருக்கிறீரே உமக்கு நன்றின்னு சொல்லி அப்பாவை பார்த்து ஆமென் ஆண்டவரே ஜீசஸ். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி. மனதார ஆண்டவருக்கு அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி ஆமே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி
செலுத்துவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனமான நேரத்துல பலன் தந்து அவருடைய பலத்தினால் நம்ம இடை கட்டினாரு. நோயோடு வியாதியோடு இருக்கும்போது நம்முடைய எல்லா வியாதியையும் அவருடைய இரத்தத்தினால் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் கொடுத்தாரு. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாக இருந்தது, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று சொல்லி யாருமே என்னை பார்க்காத நேரத்துல, யாருமே என்னை கவனிக்காத நேரத்துல நீர் என்னோடு இருந்து நடத்துனீங்களே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆமென். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. மனதார பாடைய தழும்புகளால் என்னை சுகப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி அப்பா பார்த்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஆமெனப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கூடவே இருந்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இங்கு துதிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம்மிடத்தில் நன்மை பெற்ற அநேகர் நம்மை மறந்து போனார்கள். நாமும் கூட நமக்கு நன்மை செய்த ஆண்டவரை அநேக நேரங்களில் மறந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தடைகள் நீங்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்பொழுதும் எதிர்ச்சொல் என்ற ஒரு சிறப்பு நாடகத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த சட்டை கலருக்கும் இந்த பேண்ட் கலருக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? உன் கலருக்கும் என் கலருக்கும் தான் சம்மந்தம் இல்ல. இவர் அப்படியே தங்க கலரு. கலர் என்ன, நானே தங்கம் தான். அப்ப ஏதாச்சும் பேங்க் லாக்கர்ல பாதுகாப்பா உட்காருங்க, இல்லாட்டி எவனாச்சும் திருடிட்டு போயிட போறான். திருடிட்டு போனா மாத்திரம் தேடவா போற? தேடலன்னா மட்டும் திரும்பி வராமல போயிடுவீங்க. வாயை கொடுக்காம சாப்பிட உட்காருங்க. வாயை மூடிட்டு இட்லியை வை. ஒரு வாய் இட்லி திங்கிறதுக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணி எதுக்கு குடிக்கிறீங்க? உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சுதானே ஆகணும். சட்னி ஒரே உப்பும் உரப்புமா இருக்கு. அப்பதான் உடம்புல சூடு சொரணை குறையாம இருக்கும். உனக்கு கொழுப்பு கூடன்னு தெரியும், சூடு சொரணை எப்போ குறைஞ்சது? நாக்கு செத்தவங்களுக்கு ருசி தெரிய ஆரம்பிச்சதுல அப்பத்துல இருந்துதான். ஆமா, உப்பு காரம் சொல்லிட்டு சட்னிய ஊத்தி ஊத்தி ஊற வைக்கிறீங்க இட்லிய. அப்படி ஊர்னாலாவது இட்லி உடையதான் பாக்குறேன். இப்ப இட்லி எதுக்கு குத்தி காமிக்கிறீங்க? உன்னை குத்தி காமிக்க முடியல, அதான். குத்தி தான் பாருங்களேன். கைய முறிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? தெரியுதுல, கல்லு. நீ சுட்ட இட்லியும் உன்ன மாதிரிதான் இருக்கு. குறை சொல்லாம உங்களால சாப்பிட முடியாதா? குறை இல்லாம உன்னால சமைக்க முடியாதா? பேச்ச குறைக்காம உங்களால இருக்க முடியாதா? ஏங்க, ஸ்கூல் ஆட்டோ பஞ்சராம்.
வர லேட் ஆகுமா? ரூபா கொஞ்சம் ஸ்கூல்ல இறக்கி விட்டுருங்க. அப்பவே சொல்லியிருந்தா நான் சீக்கிரமா கிளம்பிருப்பேன்ல. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நீயே கொண்டு போய் விட்டுற அவளை. நீங்க என்னைக்கு ஆபீஸ்க்கு நேரத்தோட போயிருக்கீங்க? நீ என்னைக்கு நேரத்தோட போக விட்ட? நான் என்ன உங்க கைய கால கட்டியா வச்சிருக்கேன்? உன்னை என் தலையில கட்டி வச்சிருக்க, அதுவே பெரிய கட்டு தானே. அதான் எப்ப வெட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. வெட்டு குத்துன்னு வெட்டித்தனமா பேசி 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. நீயே கொண்டு போய் அவளை ஸ்கூல்ல விட்டுரு. 10ஓட கூட ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா ஒண்ணும் கெட்டு போயிடாது. நீங்களே கொண்டு போய் விடுங்க. நீங்க 2 பேருமே கூட்டிட்டு போக வேண்டாம், ஆட்டோவே வந்துருச்சு. பை. ஹலோ, எங்க இருக்கீங்க? சிக்னல்ல இருக்கேன், சீக்கிரம் சொல்லு. சிக்னல்ல தானே இருக்கீங்க, பெரிய சிக்கல்ல இருக்க மாதிரி சொல்றீங்க. நீ போன் பண்ணாலே சிக்கல் தானே. வீட்டுக்கு வாங்க, சிக்கலை அறுத்து விடுறேன். சிக்கலா இருக்கிறது இருக்கட்டும், சிக்கனை அறுத்து நல்லா வறுத்து வை. இப்போ போனை வை. ஏங்க அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துருங்க. போன்லயே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பான்ல. போன்ல சொல்ல விட்டா தானே, அதுக்குள்ள கட் பண்ணா? சொல்ல வேண்டியத என்னைக்கு நேரடியா சொல்லியிருக்க. சரி, முகத்தை கழுவிட்டு போறேன். நீங்க முகத்தை கழுவி சீவி சிங்காரிச்சு கிளம்புறதுக்குள்ள அவன் கடையை மூடிடுவான். நீ வாயை மூடிக்கிட்டு வாங்க வேண்டியதை சொல்லு. 1/2 கிலோ சிக்கனும் 6 முட்டையும் வாங்கிட்டு வாங்க. ஒரு பேச்சுக்கு சிக்கன்னு சொன்னா உடனே சிக்கனா? சிக்கனமா இருக்க பழகிக்க. சிக்கன் ஒன்னும் உங்களுக்கு இல்ல, ஊர்ல இருந்து என் தம்பி வரான், அவனுக்கு. அப்படின்னா 1/2 கிலோ அவனுக்கு பத்தாதே. என் தம்பி ஒன்னும் உங்க அண்ணன் மாதிரியே அள்ளி கொட்டிக்கிறவன் இல்ல. ஆமாமா, உன் தம்பி கிளிதானே சாப்பிடுவான். வாலிப பையன் சாப்பிடுறதே உங்க கண்ணை இப்படி உறுத்துதே. வயித்த கட்ட வேண்டிய வயசுல வழிச்சு திங்குறாரே உங்க அப்பா, அது அவருக்கு செரிமானம் ஆகுது, சாப்பிடுறாரு. உங்க அப்பா 5 வேளை சாப்பாட்டையும் அரைச்சு உள்ள தள்ளிட்டு அசைய முடியாம உட்காந்துருப்பாரு. உங்க வீட்டுல ஒன்னும் உட்காரல, உட்கார வச்சுக்க வேண்டியதானே. ஓசில கிடைச்சா மாசம் ஃபுல்லா உட்காந்து திங்கிறதுக்கு எங்க குடும்பம் ஒன்னும் உங்களை மாதிரி திண்ணி கேட்ட குடும்பம் கிடையாது. கெட்டும் கூட திருந்தாத கேவலமான குடும்பம் தானே உங்க குடும்பம். நிறுத்துங்க, உங்க குடும்பம் மனதான் ஊர் சிரிக்குதே. ஏய், வாய்க்கு வந்ததை பேசாம வார்த்தையை அளந்து பேசு. இல்ல நீங்க அளந்து பேசுங்க, இல்ல என்ன நடக்கும்னு தெரியாது. என்னடி எது சொன்னாலும் ஏத்து பேசிட்டு இருக்க? என்ன புதுசா டீ போட்டு பேசுறீங்க? அப்புறம் நான் டா போட்டு பேசுற மாதிரி ஆயிடும், பாத்துக்கங்க. என்னது? சண்டையின் ஆரம்பம் மதகை திரண்ட விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சின்ன விஷயத்துக்கு கூட ஊதி ஊதி பெருசாக்குனா ஒரு நாள் வெடிக்கதான் செய்யும். அப்பா பேசினா எதிர்த்து பேசாம இருக்க உங்களால முடியல. அம்மா பேசுறத விட்டு கொடுத்து போக உங்களால முடியல. வாதத்துக்கு மருந்து உண்டு, விவாதத்துக்கு அம்மா எல்லா சொல்லுக்கும் எதிர்ச்சொல் பேசினா இப்படிதான். என்ன பைபிள் படி படின்னு சொல்றீங்களே, நீங்க பைபிள் படிக்கிறதே இல்லையாப்பா? இந்த வசனம் உங்களுக்கு தெரியாதாமா? காலையில சட்டை கலர்ல ஆரம்பிச்சு இப்ப சண்டையில வந்து முடிச்சிட்டீங்க. இனியாவது எதுக்கு எடுத்தாலும் விவாதம் பண்ணிட்டு இருக்காம பேச வேண்டியது மட்டும் பேசுங்க. அத உங்க அம்மா கிட்ட சொல்லு. முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும். பிரியமானவர்களே, நாடகத்தை பார்த்தீங்களா? எதிர்ச்சொல் பேசுறதுனால வரும் விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டீங்களா? இப்பொழுதும் நீங்கள் கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொண்ட கேள்விகளுக்கு சகோதரி அவர்கள் சிறப்பு ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆலோசனை நேரத்தை கவனமாக கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மனதில் எழும்பும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு அந்த காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். இன்றைக்கு என்ன காரியம்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு சகோதரி இப்படியாக மெயில் அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப காரியத்தை. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கணவர் ஒரு பரம்பரை கிறிஸ்தவர்,
அவர் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவை அறிந்தவர். பெந்தேகோஸ்தே சபையில் ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தும் எடுத்து வருகிறார். ஆனாலும் என் கணவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார். அவருக்கு அலுவலகத்தில் ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. இந்த தொடர்பை நான் அறிந்து இதை விட்டு விடுமாறும், இந்த வேலையே வேண்டாம், வேறு இடத்துல ஒரு வேலை செய்யுங்க, வேலையை பாருங்கன்னு சொல்லி எவ்வளவோ நான் சொல்லியும் கூட அவர் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. இந்த காரியத்தினால நான் அவரிடத்துல சொல்லி எனக்கு ரொம்ப சோர்வாயிற்று. மாறுவதாகவே இல்லை, அதை தொடர்பை விடுவதாகவும் இல்லை. ஆகவே அவரிடத்துல எந்த ஒரு மாற்றமும் எனக்கு காணப்படலின் உடனே நான் மிகவும் சோர்ந்து போயிட்டேன். தயவு செய்து நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல, இதை எப்படி ஜமாளிக்கமோ தெரியல. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த காரியம் தெரிந்து விட்டதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க. பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு முடிவு தெரியணும். அதாவது நான் அவருடன் தங்கி வாழணுமா அல்லது அவரை விட்டு என் பெற்றோர் வீட்டுக்கு நான் ஓடி போவதா என்று ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன். அவரை விட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள. தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்கல்ல, மெயில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு அருமையான ஒரு பரம்பரை கிறிஸ்தவ சகோதரர், இயேசுவை பற்றி நல்லாவே தெரியும். இது ஒரு பாவம், இது செய்யக்கூடாதுங்கிற காரியம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் கூட பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இது அந்த சகோதரி அவங்க மனைவிக்கு தெரிஞ்சு அவங்க நமக்கு மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்கள். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கும் இந்த காரியம் தெரிஞ்சு பிள்ளைங்க அது நிமித்தம் வேதனைப்படுகிறாங்க. இந்த சகோதரி பாருங்கள், நான் இவரோட வாழ்கிறதா, இவரை விட்டுட்டு ஓடி போயிடவா என் பெற்றோர் வீட்டுக்கு நல்லா கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லையா? இன்றைக்கு பிசாசு கடைசி காலமாக இருக்கிறபடினால தவறான உறவுகள், கள்ள தொடர்புகளை உண்டாக்கி குடும்பத்தை பிரிப்பதற்காக பிசாசு போடுகிற ஒரு தந்திரம். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி கூட இதை அறிந்து கொள்ளாதபடி, இந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு அதை மேற்கொள்ளாதபடி, இந்த பிசாசு கொண்டு வருகிற இந்த உணர்வுகளுக்கு, இந்த இச்சையான கள்ள தொடர்புகளுக்கு தங்களை விற்று போடுகிறதுனால தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிசாசு, இந்த குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து பிரிந்து போய் கிடக்கிறது. பாருங்கள், இந்த சகோதரி இவர் கூட வாழ்கிறதா அல்லது இவரை விட்டு ஓடி போகிறதா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வழி காட்டுங்க. இன்றைக்கு எத்தனை குடும்பம் இன்றைக்கி இவங்க எழுதியிருக்கிறாங்க, எழுதாமல் எத்தனையோ பேர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க இல்லையா? இந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி கர்த்தரை அறிந்தவங்க, இயேசுவை அறிந்தவங்க கவனமாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். அப்போ இது ஒரு துரோகம் இல்லை? ஆண்டவருடைய சமூகத்தில் திருமணம் ஆகும்போது என்ன உடன்படிக்கை பண்ணுறோம்? பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவனாயிருப்பேன்ட்டு கணவன்மார் சொல்கிறாங்க. மனைவிமார் என்ன சொல்கிறாங்க? நான் பிறர் முகம் பாராமல் உமக்கே நான் மனைவியாக இருப்பேன்னு சொல்லி, இது தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி நடக்கிற ஒரு திருமணம். இது கர்த்தர் கேட்கிறார். அவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணினதை கர்த்தரும் கேட்குறாரு. எத்தனை மக்கள் கேட்டிருக்கிறாங்க இல்லை? ஆலயத்தில் வந்து இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணி நினைக்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் சாட்சி, நம்முடைய உறவுகள் சாட்சியாக இருக்கும்போது துரோகம் பண்ணலாமா? இது ஒரு துரோகம் இல்லையா? துரோகம்னா என்னது? நம்பிக்கைக்கு துரோகம். ஒரு நெருக்கமாக மனைவி கிட்ட இருந்துக்கிட்டு எப்படி அப்படி ஒரு துரோகம் பண்ண முடியும்? பண்ணக்கூடாது. இது துரோகம். இது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். இது உடன்படிக்கை, இது கர்த்தர் சாட்சியாக வச்சு நடந்த திருமணத்துக்கு இது துரோகம் பண்ணுறது. பாருங்க, எந்த ஒரு மிருகத்துக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. இது மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த துரோகம் செய்யக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட இன்றைக்கு இப்படிப்பட்ட கணவன்மார் மனம் மாறணும். உங்கள் மனைவிக்கு உங்கள் மனைவி இருக்கத்தக்க எதுக்கு அப்படி ஒரு உறவு? அநேக மனைவிமார் கணவர் நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்து குடும்பத்தை நல்லா தானே கவனிக்கிறார். என்ன தவறான உணர்வு? இதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும் கட்டாயம். இது பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. 2 பிள்ளைகள் இருப்பதாக, அதுவும் ஆண் பிள்ளைங்க. நாளைக்கு தகப்பன் செய்கிறதைத்தானே பிள்ளைங்க செய்வாங்க. அது நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த தவறை செய்வதற்கு இது காரணமாக நம்ம வழிகாட்டியாக இருக்கவே கூடாது. இன்றைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் நம்ம வரணும், ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட மாற்றத்தோடு அநேகர், நீங்கள் கூட இந்த மாதிரி பிரச்சனையோடு கூட அநேகர் இருக்கிறீங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும். இந்த சகோதரி பாருங்க கேட்டிருக்கிறாங்க, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், சொல்லி சொல்லி சோர்வடைஞ்சிட்டேன்னு. நீங்கள் சொல்கிறதுனால மாற்றம் வராது. அன்பான சகோதரிகளை, ஒருவேளை உங்கள் கணவர் அப்படி இருக்கிறாருன்னா ஜெபம் பண்ணுங்க.
தேவ சமூகத்தில் மாற்றத்தை கொடுக்கறது யார்? இயேசு. அவர் தான் மாற்றத்தை உண்டாக்க முடியும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சண்டை போடுறதுனால அவர் மாற போகிறது கிடையாது. அந்த காரியத்தை உங்கள் பெற்றோருக்கோ மற்றவர்களுக்கோ சொல்லாதபடி நீங்கள் தேவ சமூகத்தில் வச்சு அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. அவரை வெறுக்காமல் அவர் மேலே அன்பு வச்சு ஒரு உத்தரவாதம் எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கட்டாய ஆண்டவர் கணவனையோ மனைவியோ மாற்ற முடியும் இல்லையா? தவறான காரியத்தில் இப்படி தொடர்புக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். அதற்கு மாறாக இந்த சகோதரி எழுதியிருந்தாங்க, எனக்கு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், சோர்வடைஞ்சிட்டு, ஆகவே என் பெற்றோர் இவரை விட்டுட்டு நான் பெற்றோர் கூட போய் இருந்துக்கலாமா, ஓடி போயிடலாமா அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி கூட அநேகர் அப்படி நினைக்கிறது. பெற்றோர்கிட்ட போய் இருந்துக்கிட்டு கணவர் இன்னும் தப்பு செய்யறதுக்கு அது அதிக வழிவகுத்துரும் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. அவரோட இருந்து அவரை நேசித்து நீங்கள் ஜெபிக்கணும் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மல்கியா 2:16 தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்கிறாரு. அப்போ உங்கள் கணவரை தள்ளிட்டு ஓடிட்டாவோ அல்லது மனைவி இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்கன்னு தள்ளிட்டு ஓடிட்டாலோ மாற்றம் வந்துருமா? வராது. அவங்க தப்பு செய்கிறதுக்கு இது ஒரு வழி உண்டாக்குன மாதிரி ஆகிரும். ஆகவே அதை செய்யாதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து அதிகமாக செபிங்க. கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், மாற்றத்தை உண்டாக்குற ஆண்டவரை நோக்கி கருத்தாக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து நீங்கள் செபிங்க. அப்போ மாற்றம் வரும். பாருங்கள், அது ஆண்டவரே மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையா? நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 8:10-11 வசனங்களெல்லாம் வாசிச்சு பாருங்கள். ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்து அவளை கல்லெறிந்து கொள்ளணும்னு நிறைய பேர் கல்லோட வந்து நிற்கிறாங்க. அப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க, அந்த கல் எடுத்துகிட்டு வந்தவங்க அவளை மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறார், அதில் கல்லெறிஞ்சு கொன்னுறணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்களில் பாவம் இராதவன் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு வார்த்தை அந்த கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு வந்தவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி எல்லாரும் போயிடுறாங்க. ஒரு குற்ற மனசாட்சி, அவங்க பாவிகள் அப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சி வாதிச்சதுனால எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிடுறாங்க. ஏசு நிமிர்ந்து பார்க்குறாரு, அந்த பெண்ணை தவிர வேற யாரையும் பார்க்கல. அப்போ எங்கே உன்னை கல்லெறிந்து கொள்ளணும்னு வந்தவங்கெல்லாம் எங்கன்னு கேட்குறாரு. எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ கர்த்தரே இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டு வந்த ஒரு ஸ்திரீக்கு மறுபடி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையா வாழ்கிறதுக்கு. அப்போ நீங்கள் புருஷனை விட்டோ மனைவி விட்டோ ஓடிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஓடிட்டீங்கன்னா அவங்க இன்னும் அந்த பாவத்தில் அழிஞ்சு போவாங்க, குடும்பம் பிரிஞ்சு போயிடும். ஆகவே தயவு செய்து இந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாருல்ல, ஆண்டவர்கிட்ட செபிக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் அவங்க மாறி நீங்கள் சந்தோஷமாக கணவன் மனைவியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை உண்டாக்குவார், மாற்றங்களை உண்டாக்குவார். ஆகவே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி நீங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போயிடக்கூடாது இல்லையா? மனைவியை தள்ளி விட்டுறக்கூடாது, கணவனை தள்ளி விட்டுறக்கூடாது. தள்ளி விடுதலை நம்ம கர்த்தர் வெறுக்கிறார். ஆகவே அந்த காரியத்தை செய்யாமல் மாறாக மாற்றத்தை உண்டாக்குகிற, குடும்பத்தை மறுபடியும் சேர்த்து சந்தோஷமாக பரிசுத்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்குகிற கர்த்தரை நோக்கி நம்ம செபிக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள மாற்றம் வரும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த ஆலோசனையின்படி நீங்கள் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நம்ம செபிக்க போகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள மாற்றம் வரணும். இந்த பிசாசின் கிரியைகள், இது இச்சையை தூண்டுகிற அந்த ஆவிகள் அழிக்கப்படும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். செபிக்கலான்னு நாம் இந்த காரியத்துக்காக விசேஷமாக செபிக்க போகிறோம் இல்லையா? ஆலோசனை நேரத்தில் நம்ம கேட்டபடி இந்த காரியத்திற்காக செபிக்க போகிறோம். குடும்பத்தின் உறவுகளை, கணவன் மனைவி உறவுகளை சீரழித்து குடும்பங்களை பிரிக்கிற இந்த இச்சையான பிசாசுக்கு, இந்த கள்ள தொடர்புகள், தவறான தொடர்புகளை உண்டாக்கி குடும்பங்களை சீரழிக்க போராடுகிற அந்த இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படும்படியா சகோதரியோடு கூட இணைந்து செபிங்க. ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சகோதரியோடு இணைந்து நீங்கள் அந்த பிசாசை எதிர்த்து செபிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே அப்பா கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே பிரிவினை நிமித்தம் கலங்கி போய் இருக்கிறாங்கப்பா. அந்த பிரிவினைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ளே கடந்து செல்லுவீராக. அப்பா, பிரிந்து போய் கண்ணீர் வெடித்து கொண்டு இருப்பார்கள் என்றால் கர்த்தாவே நீங்க அவங்க கண்ணீரை துடைப்பீராக. ஒவ்வொரு கணவன்மார்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிரிவினைக்கு இடம் கொடுத்ததினால அப்பா இச்சைகள்
பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்ததினால அப்பா அவங்க கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. கத்தர் அவங்க குடும்பங்களிலே கத்தாவே நீங்க கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. கத்தருடைய வல்லமை அப்பா அந்த குடும்பத்தை நிரப்புவதாக. அதே போல ஒவ்வொரு மனைவிமார்களும் ஆண்டவரே நீங்க தொடுவீராக. நீங்க தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இச்சைய எண்ணங்களை உண்டாக்குகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததினால ஆண்டவரே அப்பா அந்த நாளிலே ஆண்டவரே பிரிந்து போய் இருக்கிறார்களே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இச்சையை தூண்டுகிற அப்பா தவறான தொடர்பை உண்டாக்குகிற தவறான ஆண்டவரே நட்பை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து அப்புறப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்குள்ள வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாக உமக்கு இடம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நீர் மாற்றுவீராக. எல்லா இச்சையின் ஆவிகள் இந்த நாளிலே அப்பா உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறி போகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க தொட்டுவீராக. எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஜெபத்தை கேட்டு மாற்றங்களை உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட தவறான காரியங்கள்ல தொடர்புகளிலே சிக்கி தவிச்சிட்டு வெளியே வர முடியாம அநேக கணவர்மார் கஷ்டப்படுறாங்க, அநேக மனைவிமார் கஷ்டப்படுறாங்க. அந்த சகோதரி பாருங்க, என் கணவர் இப்படி இருக்கிறாங்க, நான் பலமுறை சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு வழி இல்லை, அவர் மாறுறதுக்கு வழி இல்லை, ஆகவே நான் என் பெற்றோர் வீட்டுக்கு நான் போயிடட்டான்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. இப்படி எத்தனை குடும்பங்கள். ஆகவே அந்த கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஒரு உணர்வை கொடுத்து, ஐயோ நான் இப்படி மனைவி இருக்கத்தக்க இப்படி தொடர்பு வச்சுட்டேனே, கணவன் இருக்கு இப்படி தொடர்பு வச்சுட்டேனேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு மாறணும். இயேசு விடுதலை ஆக்கினாதான் மெய்யான விடுதலை. ஆகவே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள அந்த தவறான உறவுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிற அந்த பிள்ளைங்க வெளியே வர முடியல, தவறி பழகிட்டாங்க, இன்னைக்கு வெளியே வர முடியாமல் இருக்காங்க. உணர்ந்து ஒருவேளை நீங்கள் அறிக்கையிட்டு செபித்தீங்கன்னா, தப்பான ஒரு தொடர்புக்குள்ள மாட்டிட்டனே என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை தாங்க நீங்கள் கேட்கும்போது, சகோதரி உங்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் விடுதலை தருவார். செபிக்கலாமா? உங்களுக்காக பரிந்து பேசி அவங்க செபிக்கும் பொழுது நீங்களும் செபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் இசப்பா. இசப்பா இந்த நேரத்தில் இசப்பா தவறான உறவுல சிக்கினதுனால வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக இசப்பா உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இசப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போவதாக இசப்பா. ஆண்டவரே உண்மையா இசப்பா மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த தவறான பழக்கத்திலிருந்து விடுபட கர்த்தர் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை இசப்பா. இனிமேல் இந்த பிள்ளைகள் அந்த தவறான பழக்கத்துக்கு போகவே கூடாதுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அந்த தவறான பழக்கத்துக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் நின்று கர்த்தர் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளணும் இசப்பா, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும் இசப்பா. தன்னிலும் மேன்மையுள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் தாங்கணும் இசப்பா. உங்க சமூகத்தில் அவங்க பண்ணின உடன்படிக்கையை காத்து நடக்கணும் இசப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நாங்க குடும்பமாய் ஆண்டவரே வாழணும், குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கணும்னு ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவீராக இசப்பா. முற்று முடிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை நீ நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீங்க நடத்துங்க, சந்தோஷமான இனி வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தகப்பனே, எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு இப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள நல்ல மாற்றத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் அவர்கள் உடன்படிக்கை பண்ணினபடியே கணவனுக்கு உண்மையான மனைவியாய் மனைவிக்கு உண்மையான கணவனாய் இருந்து உண்மையாய் சந்தோஷமாய் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி வாழ ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உதவி செய்கிறதற்காக, விடுவிக்கிறதற்காக, அந்த சத்ருவின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டதற்காக, குடும்பத்துக்குள்ளே சமாதான சந்தோஷம் வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, ஆலோசனை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் கடிதங்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சகோதரிகள் ஜெபத்தோடு உங்களுடைய கேள்விகளுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, முறுமுறுப்புகள், சண்டைகள், பிரச்சனைகள். ஒரு குடும்பம்னா அது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும், லிட்டில் ஹெவன். ஒரு உள்ளுக்குள் வந்தாலே ஒரு சந்தோஷம், மனைவி, பிள்ளைகள், ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாலே முறுமுறுப்பு, சண்டை, வாக்குவாதம். இது பிள்ளைகளை பாதிக்கும், சின்ன பிள்ளைகளை பாதிக்கும். அப்போ பெரியவங்க அதை பார்த்துட்டு சங்கடப்படுவாங்க. நிறைய குடும்பங்களில் அதை பார்க்குறோம். சில குடும்பங்களில் நல்ல ஒரு சந்தோஷம். அவங்க சொல்லுவாங்க, வீடு தான் எனக்கு மோட்சம் பிரதர். வீட்டுக்கு வந்துட்டு மனைவி, பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் உண்டாக்கினார். சிலருக்கு வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்லை. எனக்கு அங்கே போனால் அவள் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பா, எப்போவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா, என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவா, வீட்டுக்கு போய் விருப்பம் இல்லை, அப்படி சொல்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என் குடும்பம் இயேசுக்கு சொந்தம், எங்கள் குடும்பத்தில் இயேசு தான் தலைவர். சாத்தானே, குழப்பத்தை உண்டாக்குற ஆவியே, ஒரு மனதை கெடுக்கிற ஆவியே, விவாதத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, சண்டையை கொண்டு வர நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு மனதில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், சூழ்நிலை மாறிடும். அது மாத்திரம் இல்லை, உடனே அமைதியாயிடணும். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் வார்த்தை பேச தான் அப்புறம் அவங்க ஒன்று சொல்ல, இவங்க சொல்ல, அப்படியே வார்த்தைகள் பெருசாகி அப்புறம் காயப்படுத்துகிற வார்த்தைகள் பெரிய பிரச்சனை ஆகிரும். நீங்கள் அதுக்கு பதிலாக ஒருத்தர் மனைவியோ கணவரோ யாரோ ஒருத்தர் பேசும்போது ஒரு விட்டு கொடுங்க. 2 பேருமே விடாக்கண்டனும் கொடாக்கண்டனுமாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. ஒருத்தர் பேசுகிற, என் மனைவி தானே, அவள் கோவத்தில் ஏதோ பேசுகிறா, நீங்கள் அமைதியாக இருங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு அமைதியாக போயிடுவாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்த நேரம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, என் கணவர் இவ்வளோ அமைதியாக இருக்கிறா, நான் இவ்வளோ பேசி அப்படின்னு. அது மாதிரி அப்போ கணவர் பேசும்போது மனைவி அமைதியாக போயிருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அது கோவத்தில் ஏதோ பேசுகிறார், வெளியிலேருந்து வந்திருக்கார், வேலையில் பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு கோவத்தில் பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாகிருங்க. இருக்க விதண்டவாதம் பேசுகிறீங்க, எதிர்வாதம் போடுறீங்க, ஏன் உடனே பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல் போரா வச்சு நடத்துகிறோம். குடும்பம் அப்படிப்பட்ட இடமா? அமைதி, சமாதானமும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடம். அதில் ஒரு போட்டி, பொறாமை, கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ, இது இருக்கக்கூடாது. அது பிசாசனுடைய கிரியை. உடனே பதில் வார்த்தை சொல்லிடணும் அப்படி நினைக்கக்கூடாது. அவள் பொம்பளை இப்படி பேசும்போது நான் பேசக்கூடாதா? இவரை எப்படி பேச, நானும் சம்பாதிக்கிறல, நான் என்ன குறைஞ்சாளா? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஃபேமிலி ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுருந்தா சாத்தான் உள்ள நுழையிறான். அப்போ இந்த வாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க, தெரியுதவங்களுக்கு சாத்தான் இதை வச்சு அப்படியே பிரச்சனை உண்டாக்கிடுவான்னு அமைதியாயிருங்க. ஒன்றுக்கு பதில் சொல்ல அமைதியாயிருங்க. உடனே சூழ்நிலை மாறும் பாருங்கள். உங்களுக்கு சில சமயம் சில கோபம், சில டென்ஷன்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கலாம். கண்ணூர் வெளியெல்லாம் என் குடும்ப காரியத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காரு, செய்ய மாட்டேங்கிறாருன்ட்டுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில சமயம் நீங்கள் செவிட மாதிரி இருக்கணும், செவிடி மாதிரி இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருங்களேன், சூழ்நிலை மாறிடும். பிசாசுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடும். அவன் தோற்று ஓடி போயிடுவான். ஐயோ சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான். அதனால் பிசாசுக்கு இடம் கொடுக்காதங்க. இது மாதிரி வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காதங்க. அமைதியாக இருங்க. வீணான வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்தை உண்டாக்கி கோபம் வர்றதுக்கு காரணமாக இருக்காதுங்க. சரியா? சகோதரன் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி அனிதா போண்டா அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இனி இல்லற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, தொடர்பு கொள்வதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பில் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம்னு சொன்னால், எதிர்ச்சொல்
எதிர் சொல்லுனா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் பேசும்போது ஆப்போசிட்லேருந்து இன்னொருத்தராக எதிர்த்து பேசுவது, இது என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். பிரிவினையை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும், எதிர்ப்புகளை கொண்டு வரும். பெருசாக என்ன கொண்டு வரும்னா சண்டையவே கொண்டு வந்துடும். அப்போ இதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், அப்படி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தால் இப்போ பெரிய பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரச்சனைகளுக்கோ அந்த பிரிவினைகளுக்கோ அந்த பெருசாக விவாதங்கள் எழும்புவதற்கு நம்ம இடம் கொடுக்காம ஒருத்தர் கோவப்பட்டு பேசும்போது அடுத்தவங்க அமைதியாகிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் கோவப்பட்டு பேசும்போது நம்ம அடுத்த வார்த்தைகளை நம்ம அள்ளி வீசும்போது நமக்கு என்ன வரும், இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், தெரியாதது ஒன்று கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறது, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் பேசுகிறோம், போராட்டம் வரும்னு தெரிஞ்சு தான் பேசுகிறோம், சண்டை வரும்னு தெரிஞ்சு தான் பேசுகிறோம். அப்போ இப்படி சண்டை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசாமல் அதை விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனையே இல்லைல்ல, அப்படி தானே? அப்போது நாம் என்ன பண்ணுறோம், வேதம் என்ன சொல்லுது, நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்த்து பாருங்கள். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம பேச வார்த்தைகளை பேச அள்ளி வீச என்ன நடக்கும் அப்படின்னா பாவம் முதலாவது உள்ள பிரவேசிக்கிறது பாவம். அதிக வார்த்தைகளிலே பாவம் இல்லாமல் போகாது, சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. அப்போ நான் பாவமே செய்யலை, நான் தப்பே செய்யலை, நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் பேசத்தானே செஞ்சேன், நான் சொல்லத்தானே செஞ்சேன், பேசத்தான் செஞ்சீங்க, சொல்லதான் செஞ்சீங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் பேச பாவம் ரொம்ப வருமா நம்ம வாயிலிருந்தே. அப்போ நம்ம பாவம் செய்யணுன்ட்டு போக வேண்டியதில்லை, நம்ம பேச்சிலேயே பாவம் கலந்து வந்துருமா. அதனால நம்ம பேசுவதை என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து பேசணும். எந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். எல்லாத்தையும் கவனித்து தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசணும். நம்ம வாழ்க்கையில் அப்படி பேசணும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அப்படி தான் பேசணும். சரி, இன்னும் ஆண்டவரோட வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தா, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகியிரு. உங்களுக்கு ஒரு திறமை இருந்தால் நீங்கள் இந்த பேசியே உங்களோட காரியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையை தாளந்தை இழந்து போகக்கூடாது. வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளோ திறமை இருந்தாலும் எவ்வளோ தாளந்துகள் இருந்தாலும் நம்ம வாயை அடக்கலைன்னா, நம்ம சரியான வார்த்தைகளை பேசாமல் மற்றவங்களுக்கு பேசலைன்னா, மற்றவங்களிடத்தில் நாம் பேசலைன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வாயாலேயே இழந்து போவோம். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருப்பாங்க, உங்களுக்கு மேலில் பொறுப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒரு காரியத்தை பேசுவாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு மேலே நீங்கள் பேசுனா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்ல தான் செய்வாங்க, உங்களை கரெக்ட் பண்ண தான் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க. அவங்க பேசுகிறாங்கங்கிறக்காக நம்ம பேசுனா நம்ம நிலைமை என்ன ஆகும், வேலையை விட்டு வெளியே போயாம்பாங்க. குடும்பமும் அப்படிதான். அப்போ எதை நம்ம செய்தாலும் நம்ம வார்த்தைகளினால நம்ம என்ன செய்யணும், வீசாதபடிக்கு நம்மை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அது குடும்பமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பேசுவதிலே கவனமாக இருக்கணும். இன்னும் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நீங்கள் பேசுகிற வார்த்தை கட்டுக்கதை, உட்காந்துக்கிட்டு பேசுறது, ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி இவங்களை பற்றி, அடுத்த நபரை பற்றி, அடுத்த வீட்டை பற்றி, அடுத்த குடும்பத்தை பற்றி, இது என்ன பேச்சு? அவங்க இருக்கும்போது பேசுறது இல்லை, அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, போறா பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, இதுதான் கிளவிகள் பேச்சு. நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே எத்தனை பேச்சுகள் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம எதிர்பேச்சு வருவதற்கு காரணமே இப்படிப்பட்ட காரியங்களை நாம்
செய்வதனால தான், நம்ம பேசுவதனால தான், நம்ம சொல்லுவதனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். இன்னும் பாருங்கள், ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. தாறுமாறாக பேசுறது, என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே பேசுறது, பேசிக்கிட்டு அப்புறம் இப்படி பேசிட்டேன், இப்படி சொல்லிட்டேன், இப்படி அடுத்தவங்களை புண்படுத்திட்டேன், அவங்கள அழுக வச்சுட்டேன், அவங்கள நோகடிச்சிட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறது. அப்போ கர்த்தரோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாயின் தாறுமாறுகள். தாறுமாற ஏன் பேசுகிறோம்? நமக்கு நல்ல உணர்வுகள் இருக்குதல்ல, நமக்கு நல்ல ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார்ல. நம்ம என்ன பேசணும், எது பேசக்கூடாது, என்ன சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது பேசுனா என்ன நடக்கும், எல்லா ஞானமும் அறிவு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து, புத்தியை வைத்து நம்ம எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும், எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். நம்ம பேசுறதுனால அடுத்தவங்க மனசு புண்படும், நம்ம பேசுறதுனால அவங்க எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும், நம்ம பேசுறதுனால அவங்க கண்ணீர் வடிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். எதிர்த்து பேசுவதனால நம்ம வேலையை இழக்க வேண்டியது வரும், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை இழக்க வேண்டியது வரும். இப்படியெல்லாம் பேசணும்னா இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பேசுகிறோம். அப்போ ஏன் பேசணும், எதுக்கு பேசணும்? நம்ம வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ எதிர்ச்சொல் சொல்லி பேசுவதனால நிறைய இன்னைக்கு அதனால தான் நிறைய குடும்பங்களை இழந்து போயிருக்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்களே, என்ன உங்கள் வாயின் வார்த்தை எதிர்த்து பேசுனதுனால தான். உங்கள் வார்த்தையை கொஞ்சம் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஒரு கோவத்தில் சொல்கிறாங்க, கணவர் சொல்கிறாரு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஒரு கோவத்தில் சொல்லுவார். அவர் ஒரு நேரம் சொல்லியிருப்பாங்க, இவங்க பிறந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு 100 நேரம் சொல்லுவாங்க, என்னை வீட்டை விட்டு வெளியில் போ, என்னை வீட்டை விட்டு வெளியில் போ, சொல்லிட்டாருன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு. உங்கள் கணவர் தானே சொன்னார், உங்கள் மனைவி தானே சொல்கிறாங்க. கோவத்தில் ஏதோ ஒரு பேசுறது. இதை பொறுத்து கொள்ளுவதற்கு, இதை சகித்து கொள்ளுவதற்கு நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுத்த குடும்பங்கள், நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையினால நம்ம இழந்து போகாமல் நம்மை தக்க வைத்து கொள்ளுவதிலே நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தரோட வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. அப்போது கர்த்தரோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 39:2 நீங்கள் பாருங்கள். 39:2 நீங்கள் பார்க்கும்போது, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லி கொடுக்குறார். நான் நலமானதையும் பேசலை, என்ன பேசணும், நலமானதையும் நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன் அப்படி தன் அனுபவத்தில் அவர் எழுதுகிறார். நல்லதும் பேசலை, பொல்லாததையும் பேசலை, நான் நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, எதிர்ச்சொல் சொல்லாதபடிக்கு நம்ம நாவை அடக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் ஆக்குவோம். நம்ம ஒரு சிறிய நெருப்பு, நாவும் நெருப்பு தான் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. அது ஒரு காட்டையே கொளுத்தி விடுமா. இந்த வாயின் வார்த்தை இருக்குதே, இந்த நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்குதே, இது வெல்லவும் செய்யும், கொல்லவும் செய்யும். அப்போ ஒரு மனுஷனை கொல்லவும் செய்யும். போ செத்து தொலை அப்படின்னு கோபத்தில் சொல்லிடுவோம், போ செத்து தொலைன்னு. சரியான முடிவு, பிசாசு இதுதான் தருணம்னு முடிவெடுக்க வச்சிருவான். எத்தனை பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போய் இருக்குது, எவ்வளோ பேரோட வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட மற்றவங்களை வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் பிரிஞ்சு போய் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், பிரிவினையோடு இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்கள் கணவர் தான், உங்கள் மனைவி தான். எப்படி இருக்கீங்க? சேர்ந்துருக்கீங்களா? ஐக்கியமாக இருக்கீங்களா? அன்பாக இருக்கிறீங்களா? ஏன்னு கேட்டு பாருங்க. வாயின் வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த எதிர்ச்சொல்லு, அடுத்தவங்களை நோகடிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை தான் பெரிய ஒரு பிரிவினையே கொண்டு வருது. ஐக்கியத்தை கெடுக்குது, சமாதானத்தை கெடுக்குது, ஆசீர்வாதத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது. பாருங்க எவ்வளோ காரியத்தை கொண்டு வருது. அப்போ இந்த வாயை, இந்த நாக்கை, இந்த சொல்கிற பேச்சை நம்ம அடக்கி கொண்டு நம்ம அப்படியே வாழ்ந்தோன்னா எத்தனையோ காரியங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு நம்ம கவனமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்களா?
வேலையை இழந்து நிற்கிறீங்களா? தொழில் செய்ய முடியாதபடிக்கு வேலையை விட்டு போயிட்டீங்களா? ஆண்டவரோட உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகாரிகள் சொல்லுவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் இழந்து போய் நிற்கிறீங்களா? இன்றைக்கி உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார், ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக உங்களை சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? ஒரு நாள் ஒரு தம்பி பேசி கொண்டு இருந்தார். அப்போ அவங்க திருமணமாகி 6 மாதம்தான் ஆகுது. திருமணமாகி 6 மாதம்தான் ஆகுது. அப்போ 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையா. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் பணத்தை உள்ளே போடணும், கொஞ்சம் பணத்தை பிஸ்னஸ் நிமித்தமாக ரொட்டேஷன் பண்ணணும். அப்போ இந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா எங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும். நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு என்ன வருமானம் வருது. திருமணமாகி 6 மாதம்தான். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் எங்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா நான் உங்கள் கூட என்ன செய்ய முடியாது. இதுக்கெல்லாமா இந்த முடிவு? உங்கள் கணவர் தானே, சம்பாதிக்கிறது தானே, உண்மையை சொல்லணுமா? பொய்யா சொல்லிட்டு வாழ போகிறாங்க. அவங்களுக்கு மனைவி. உடனே இந்த பொண்ணு போய் தாய் வீட்டில் உட்காந்தாச்சு. நான் வரமாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் வருவேன். நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, வரவு வர்றது செலவு பண்ணுறது மனைவிக்கிட்ட சொல்கிறது தான். ஆனால் பிஸ்னஸில் ஒரு நேரம் ரொட்டேஷன் பண்ணுவாங்க, ஒரு நேரம் போடுவாங்க, ஒரு நேரம் எடுப்பாங்க, பல காரியங்கள் இருக்குது. இது ஏன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல? உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்துக்கு தான் சம்பாரித்து கொண்டு வந்து தராரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல தீர்மானம் பண்ணி அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி செயல்படுத்தணும், எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு இருதயம் இல்லை, ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் 6 மாதத்துக்குள்ளே இந்த முடிவு எடுத்து அங்கே போய் உட்கார்ந்தா அப்போ காலமெல்லாம் எப்படி வாழ்வீங்க? எப்படி நம்புவீங்க? எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எப்படி பழகுறீங்க? புரியல. அப்போ நீங்கள் ஆண்டவர் இடத்துல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிச்சாதான் இப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவாக பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பேசுறது, என்ன குடும்பம் எப்படி போகும்? எப்படி ஒன்றா போகும் குடும்பம்? 6 மாதத்துக்குள்ளே அங்கே போய் உட்காந்துக்கிட்டா இங்கே அப்புறம் கணவர் எப்படி என்ன பண்ணுவார்? உழைக்கிறார். நான் யாருக்கு உழைக்கணும்? நான் எதுக்கு உழைக்கணும்? நான் ஏன் பண்ணணும்? இவளுக்கே நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து போடணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? இப்படியெல்லாம் பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்புனா அந்த குடும்பம் சந்தோஷமாக போகுமா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ நம்ம எப்படி எடுக்கிற முடிவு? நம்ம தான் எடுக்கிற முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அதை நம்ம சரிப்படுத்தி கொண்டா ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நம்மை நடத்துவார். நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் வார்த்தை எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்க? நீங்கள் உங்களால் எப்படி குடும்பம் பிரிஞ்சுது, அல்லது உங்களால் பிரிஞ்சுதா? நீங்கள் எடுத்த முடிவுனால் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கள, உங்களை சரிப்படுத்துங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரோட பாதத்தில் வையுங்க. இனிமேல் நான் சரியாக பேசுவேன், ஒப்புரவாகுங்க, சாரி கேளுங்க. அப்படி எல்லாம் அர்ப்பணிக்கும் போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். அவர் குடும்பத்தை கட்டுகிற தேவன், பிரிக்கிற தேவன் அல்ல, இடிக்கிற தேவன் அல்ல, பிரச்சனைக்குரிய தேவன் அல்ல, ஐக்கியத்தை கெடுக்கிற தேவன் அல்ல. அவர் சமாதான பிரபு. ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது, இயேசு சமாதான பிரபு. இன்றைக்கே உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வேலையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரிஞ்சு போய் கிடக்கிறீங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை சரிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை பார்க்குறப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. இன்றைக்கி எதிர்ச்சொல்ல பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசி பேசி எத்தனை பேரப்பா இன்னைக்கு குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவர், ஆண்டவரே மாமியாருக்கு விரோதமாக மருமகள், மருமகளுக்கு விரோதமாக மாமியார், இப்படி உறவுகளில் உடைந்து போய் கிடக்கிறது, சிதைந்து போய் இருக்குது. காரணம் இந்த வாயின் வார்த்தைகள் அப்பா. இன்னைக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பங்களுக்காக, இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டோடைய வல்லமை இறங்கணும்ப்பா, இந்த குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கும்படிக்கு, வாயின் வார்த்தைகளை குறித்து வேதம் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடந்து கொள்ளும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு
கிருபை தாங்கப்பா. அவசரப்பட்டு பேசிட்டேன், அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன், அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு விலக்குவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை கொடுக்கிறதற்காக தோத்திரம். உங்க பிள்ளைகளை உங்க பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறதுக்காய் நன்றி. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நாளை சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் நடைபெறும். தேசத்திற்காக திறப்பில் என்று ஜெபிக்க குடும்பத்துடன் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். மேலும் சனிக்கிழமை ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியும், ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் அற்புத பெருவிழா நிகழ்ச்சியும் குடும்பத்துடன் காண தவறாதிருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.